இப்ப மயில் பண்றது சரியில்ல அப்படிங்கிற விஷயத்த இப்ப நாகு மல்லிகிட்ட சொல்றாங்க. இப்ப மொபைலுமே வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இப்ப நாகு நெனைக்கிறாங்க. ஆனா மல்லிய பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்மூத்தா தான் ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா மயில் கிட்ட மொபைல வாங்கி அவங்க செக் பண்ணவே இல்ல. என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி விசாரிக்கவும் இல்ல. எது எப்படி இருந்தாலும் அண்ணிய பத்தி நீ தப்பா பேசியிருக்கிற. அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இருக்கிற பிரச்சனைய அவங்க பார்த்துப்பாங்க. அண்ணன் மேல தவறு இருக்கு அப்படிங்கிறதுல தான் அண்ணி இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால அத பத்தி நீ எதுவுமே பேசக்கூடாது. அப்பா, அம்மா இல்லாத பொண்ண நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறப்ப, நீ அண்ணிய எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால மன்னிப்புமே கேட்க வைக்கிறாங்க. இப்ப நாகு தான் சொல்றாங்க, "மயில் என்ன பத்தி தப்பா பேசுனது கூட எனக்கு வலிக்கல. இருந்தாலுமே அவ ஏதோ தவறான வழியில போறா மல்லி, நீ பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கும் நல்லாவே தெரியுது. அவ கண்ணுல ஏதோ பொய் தெரியுது அண்ணி. நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் மல்லியுமே சொல்றாங்க. இதற்கு இடையில மல்லி அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்த இப்ப விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்ல ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி மூலமா தான் சுடர் இறந்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு கத்திய இங்க வாங்கி வச்சது யாரு? அந்த கடையோட அட்ரஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதால, இந்த விஷயத்த பத்தி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம தீபிகா கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதால, நம்ம தீபன் கிட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி தீபனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இப்ப தீபனுமே அந்த சூப்பர் மார்க்கெட் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 20ல இருந்து 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் தான் போய் வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த இப்ப தீபன் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இதோட பின்புலத்துல யாரு இருப்பாங்க? அந்த பையன் எதற்காக வாங்குனான் அப்படிங்கிறத, அந்த பையன கண்டுபிடிச்சுட்டா நிச்சயமா நமக்கு எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப தீபன், மல்லி, விஜய் 2 பேரையுமே பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கு இடையில இன்னொரு பக்கம் நம்ம தீபிகாவுமே பல விசாரணையில இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா கடைசியா இந்த சுரர் யார்கிட்டலாம் ஃபோன்ல பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சு தான் இப்ப கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரகு, ராஜி, நிஷா, கதிரேசன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையுமா தனித்தனியா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால கூடிய சீக்கிரம் இந்த சுடரோட இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரி நல்லாவே தான் இருக்கும். இருந்தாலுமே கதிரேசன் மேல தான் அதீத சந்தேகம் இப்போ வரைக்குமே நம்ம மனசுல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.